ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபுட் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு அந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது வந்துட்டு ஒபிசிட்டி. ஒபிசிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த ஒரு டிசீஸ் ஆகப்பட்டது எல்லா இடத்துலயும் இருக்கு. உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது உணவினால் சரியான உணவு முறை இல்லாத ஒரு பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு திருக்குறள். மக்கட்பேறு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து 70வது குறளாக இருக்கக்கூடியது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். இந்த குறள் இந்த குறளாகப்பட்டது இதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டா, ஒரு மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாகப்பட்டது. இந்த மகனை பெறுவதற்கு இவர் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம என்னது பேரண்ட்ஸுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். எல்லாரும் வந்து வீட்டுல யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போறாங்க ஏதாவது பண்ணாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நடப்பா, அம்மா அப்பாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க இல்லைங்களா? எஸ், அதுதான் இந்த குறளினுடைய ஒரு கருத்து. நாம் நம்மளை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம் பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி. அது வந்து ரெப்ளிகேஷன், பிரதி உதவின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உதவிங்கிறது அவங்க இன்னாருடைய பேரண்ட், அவங்க பேர் சொல்லாம அந்த குழந்தையனுடைய அப்பா இவங்க அப்படின்னு எல்லாரும் சொசைட்டில ஐடென்டிஃபை பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதுதான் மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி. ஏன்னா அவங்க நம்மள வந்துட்டு எல்லாம் வளர்த்து ஆளாக்கி அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு மேல நம்முடைய ஹெல்ப் அப்படிங்கிறதுங்கிறத விட இந்த நல்ல பேர் அப்படிங்கிறது தான். நம்ம நல்ல ஒரு சிறந்த மாணவனாகவும் சிறந்த இளைஞனாகவும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது தான் அந்த பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும். முதல்ல டிசிப்ளின், அப்புறம்தான் நமக்கு எஜுகேஷன். ஒழுக்கத்தோட இருக்கணும், எப்பொழுதுமே நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த மாதிரி நடந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு வந்து சேரும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நல்ல எண்ணத்தோட இருக்கணும், மற்றவர்களுக்கு எப்பயும் கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே என்னது? நல்ல விஷயம்தான். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர், அவருக்கு பெயர் வந்து பாலு அப்படின்னு. அவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மாநிலத்திலேயே முதல் மாணவனாக 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. சோ கண்டிப்பா அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க இல்லைங்களா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வந்து டாப் மார்க் 500க்கு 499, 500 மதிப்பெண் வாங்கி இருந்தா யார் அந்த மாதிரி வாங்கி இருக்காங்களோ அவங்கதான் மாநிலத்தில் முதல் மாணவன், மாவட்டத்தில் முதல் மாணவி, பள்ளியில் முதல் மாணவன் அப்படிங்கறது நமக்கு தேர்ந்தெடுப்பாங்க. சோ அவங்கள எல்லாருமே பிரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள பேட்டி எல்லாம் எடுப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி பேட்டி எடுக்கும் பொழுது அந்த மாணவனாகப்பட்டவர் வெற்றி பெற்றவர் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். முதல் காரணம் என்னுடைய பெற்றோர்கள், அடுத்து எனக்கு வழி நடத்திய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பெற்றோர்கள் தான் முதல் நமக்கு ஆசிரியர். எழுத்து சொல்லி கொடுத்து வீட்டுல எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கறவங்க. டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட், பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட்
டீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சருங்கிறது நமக்கு பேரண்ட் தான். அவங்க தானே எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய வெற்றிக்கு என் பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் என்ன பண்ணினாரு அந்த மாணவன், அந்த பெற்றோருக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல பெயர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த நல்ல விஷயங்களை செஞ்சு என்ன பண்ணணும், பெற்றோர்களுக்கு நம்ம நம்மளை ஈன்ற பெற்றோர்களுக்கு நாம் நம்ம என்ன தலைப்பு சொன்னோம்? எஸ், ஒபிசிட்டி. ஒபிசிட்டி அப்படின்னு சொன்னா உடல் பருமன், வயதிற்கு தகுந்த உடல் எடை இல்லாமல் அதிகமாக இருக்கக்கூடிய உடல் பருமனை தான் என்ன சொல்லுவோம்? ஒபிசிட்டி, ஓவர் growth. நம்மளுடைய எடை என்ன பண்ணுது, ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட்டு குறைவாக எடுத்துப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப மாறுபட்டு இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக அதுல முதல்ல பார்க்கும்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உடனடியாக தயாரிக்க கூடியது, அவசர அவசரமா சாப்பிடுறது, உடலுக்கு ஹெல்த்துக்காக சாப்பிடாம ஆசைக்காக கண்ணுக்காக சாப்பிடக்கூடாது. எப்பயுமே வயிற்று பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், தாகம் எடுத்தா மட்டும்தான் தண்ணி குடிக்கணும். இந்த பழக்கம் இருந்தாலே நல்ல விஷயம்தான். இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான், எனக்கு இல்ல அப்படின்னு யாரும் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. ஆஸ் அ சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அசட் என்ன அப்படின்னு கேட்டா ஹெல்த் தான். நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது மட்டும்தான் நம்முடைய சொத்து. கடைசி வரைக்கும் நமக்கு நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்போம். ஓகே, சோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய எல்லா விஷயங்களும் தான், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு. சோ எதெல்லாம் நமக்கு இந்த அதிகமா இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதிகமா சாப்பிடுறது, அதிகமாக உணவை எடுத்துக்கொள்வது. ஏன் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எனக்கு பரோட்டா பிடிக்கும் அப்படின்னு சொன்னா 4 பரோட்டா சாப்பிடுறது, பீஸா பிடிக்கும்னா ஒரு முழு பீஸாவை அப்படியே வாங்கி தான் மட்டும் சாப்பிடுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அளவோட வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். உடற்பயிற்சி அட்லீஸ்ட் நான் நல்லா சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பு இருக்கணும், இல்ல எக்ஸசைஸ் ஆகுது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணினோம்னு சொன்னா கண்டிப்பா லெஸ். அதர்வைஸ் ஜீன், மரபியல் காரணங்கள், தலைமுறை தலைமுறையா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கப்பா, தாத்தா அப்பா சித்தப்பா அப்படிங்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னா அது வேற. அவங்க அதனுடைய தலைமுறை காரணமாகவும் அந்த மாதிரி வரலாம், ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி காரணங்களாலதான் நமக்கு என்னது, உடல் பருமன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். சோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அதிகமா சாப்பிடுவாங்க, ஆனா குறைவா வேலை செய்வாங்க. சோ டேக் மோர் ஃபுட் லெஸ் ஒர்க். சோ அந்த மாதிரி செய்யும் பொழுதும் என்ன ஆகும், நமக்கு அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கலோரி அப்படிங்கிறது குறையவே குறையாது. ஒரு நாளைக்கு இந்த அளவுதான் நமக்கு உணவை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு இருந்தா அந்த அளவை விட அதிகமான கலோரிஸ் சாப்பிட்டுட்டு ஆனா குறைவான அளவு வேலை செய்யும் பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தாகப்பட்டது கரையவே கரையாது. அந்த உடல் பருமனுக்கு நமக்கு காரணமாக இருக்கும். சோ நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கிராமத்துல இருக்கவங்க கண்டிப்பாக, கிராமம்னா விவசாயி வேலை செய்யறவங்க அண்ட் தென் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யறவங்க எல்லாரும் பாருங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வெயிட்டே ஏறவே ஏறாது. பிகாஸ் அவங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும், கடினமான ஒரு உழைப்பு. அந்த மாதிரி கடினமான ஒரு ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றது, ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றது, ரொம்ப தூரம் நடக்கிறது, டிரைவ் பண்றது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகும், எனர்ஜி அப்படிங்கிறது அந்த கொழுப்பாகப்பட்டது அவங்க உடம்புல என்னது செரிச்சிரும் என்ன சாப்பிட்டாலும். ஆனா
நம்ம நிறைய உணவையும் சாப்பிட்டுட்டு அது மாதிரி இல்லாம ஒயிட் காலர் ஜாபாக இருக்கு, அல்லது லெத்தார்ஜிக்கா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு மாறும். சோ இதனால என்னென்ன டிசீஸ் எல்லாம் வருது, அத நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், சோ நெக்ஸ்ட் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம். சரிப்பா, நான் வந்துடுது, என்ன பண்றது, ஆனா இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எஸ், ரிலேட்டட் டு அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம உடல் பருமனுக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம். சோ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா எதுவுமே வரவே வராது. சோ இது எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணினா நமக்கு என்னென்ன இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிடும். ஃபாஸ்ட் ஃபுட், எஸ், ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஜெரிக்காது, அதுதான் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை என்ன பண்ணணும், தவிர்க்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், சோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது, அது போல இறைச்சி இதையெல்லாம் அதிகமா சாப்பிடுறத, அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய இறைச்சியை தவிர்த்தால் நமக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிடும். என்ன அதிகமா take more vegetables and fruits, அதிகமான காய்கறிகள், பழங்கள். சோ இத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடல் பருமன் குறைஞ்சிடும். நமக்கு சாதம் தான் சத்து அப்படிங்கிறது கிடையாது. நிறைய காய்கறிகள், பழங்களுமே நம்ம ரெகுலரா 3 வேளையும் சாப்பிட்டோம், வெறும் காய் மட்டுமே நம்ம பாயில் பண்ணி சாப்பிடலாம், அண்ட் தென் ஃப்ரெஷ் வெஜிடபிள் சாப்பிடலாம், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு தேவையான கலரிஸ்ங்கிறது அதுல இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய அன்வான்ட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்டிப்பா அதுல என்ன ஆயிடும், குறைஞ்சுகிட்டே வந்துடும். அண்ட் தென் எக்ஸசைஸ், ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு என்ன ஆகும், உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள், வியர்வை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து மூலமாக என்ன ஆயிடும், வெளியில வந்துடும். அந்த மாதிரி வெளியேறும் பொழுது நமக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், நம்ம தேவையே இல்லாம என்னது மொபைல் போன் யூஸ் பண்றது, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடல் அப்படிங்கிறது என்ன ஆகும், கண்டிப்பாக லெஸ் ஆகும். அது போல ப்ராப்பரான ஸ்லீப்பிங் டைம். இப்ப இன்னைக்கு இருக்க குழந்தைங்க நாளைக்கு லீவுன்னா 12 மணி வரைக்கும் நான் செல் பார்ப்பேன், மொபைல் யூஸ் பண்ணுவேன், டிவி பார்ப்பேன், இந்த மாதிரியான உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. சோ இதை எல்லாத்தையுமே நாம் தவிர்க்கும் பொழுது நமக்கு உடல் பருமன் என்பதை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக குறைக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், அவன் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு அதுல கரெக்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சோ நம்ம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அத என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ அப் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, சோ see this picture. சோ ஒபிசிட்டிய நம்ம என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் குறைக்கணும். இத மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், நம்ம ஜாக்கிங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக குறைஞ்சிடும். அண்ட் தென் ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அத யோகா, தியானம் அதெல்லாம் பண்ணும் பொழுதும் நமக்கு குறையும். ஹெல்த்தா நமக்கு என்ன பண்ணணும், வெயிட்ட கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நல்ல உணவுப் பொருள்கள் எடுத்துக்கணும். ஈட் ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இது ரெண்டுமே நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வெயிட் லாஸ்ங்கிறதும் இருக்கும், டிசீஸ்ங்கிறது வராது, நல்ல தூக்கம் அப்படிங்கிறதும் இருக்கணும். சோ இந்த விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும், கண்டிப்பாக குறையும். சரிங்களா? சோ ஒபிசிட்டி எதனால வருது, என்ன செஞ்சா வராது அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் உடல் குறியீட்டு எண் அப்படிங்கிறது தான்.
இப்ப நம்ம பார்த்த கான்செப்டுக்கு தகுந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். அந்த ஆக்டிவிட்டியை நீங்க பாருங்க. சோ என்ன செஞ்சா நமக்கு ஒபிசிட்டி வரும், அது சம்பந்தமாக வரக்கூடிய டிசீசஸ் நம்ம படிச்ச இப்ப பாடத்தை தான் என்ன பண்ண போறோம். இப்ப இதுல ஒபிசிட்டி எதனால வருது, வந்தா என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, சோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது எதனால வரக்கூடியது, நமக்கு அதிகமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்க இருக்கு பாருங்க, டூ மச் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய நமக்கு என்னது சாப்பாடு எடுத்துக்கிட்டே இருக்கிறது. லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், உடற்பயிற்சியே இல்லாம படுத்துக்கிட்டே செல்ல பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக உடல் பருமன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். புவர் ஸ்லீப் டியூரேஷன், குறைவான நேரம் தூங்கக்கூடிய பழக்கம், அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வரும். அண்ட் தென் இந்த மாதிரி உடனடியாக தயாரிக்கக்கூடிய எல்லா வகையான இந்த ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், அண்ட் தென் குளிர்ச்சியான பொருள்கள், ஸ்நாக்ஸ், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரும். ஓகே, அண்ட் தென் ஜெனட்டிக் ஃபேக்டர். ஜெனட்டிக் ஃபேக்டர்னா தலைமுறையால வரக்கூடிய ஒரு விஷயம், அதையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா சரிப்படுத்திடலாம். சோ what are the reason for obesity? Too much of carbohydrate, lack of physical activities, poor sleep duration, and sweetened drinks, and genetic ஃபேக்டர்ஸ் ஆஃப் டயபெட்டிக். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால வரும். ஸோ இந்த உடல் பருமனால நமக்கு பெயின் இன் ஜாயிண்ட், மூட்டு வலி அப்படிங்கிறது வரும். இதய நோய்கள், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி வரும். ஒரு சில கேன்சர் கூட வரும். அண்ட் தென் ஹை பிளட் பிரஷர். ஸோ these are all the related disease for obesity. பாருங்களேன், உடல் பருமன் அப்படின்னு சொல்றோம், ஆனா எவ்வளோ டேஞ்சரான விஷயம். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அத ஃபுல்லும் அவாய்ட் பண்ணலாமா? அவாய்ட் பண்ணினா நல்ல விஷயம்தான் இல்லையா? சோ என்ன பண்ணணும், நம்ம நல்ல உணவா சாப்பிடணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். நம்மளுடைய ஹெல்த் தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது உன்னுடைய பவுண்ட் அண்ட் டியூட்டி. நோ ஒன் கேன் டேக் கேர். அம்மா அப்பா சொல்றதுனால நீங்க யாருமே மாற மாட்டோம். நீங்களா டிசைட் பண்ணா மட்டும்தான் சரியான முறையில நம்ம என்ன பண்ண முடியும், இத ஃபாலோ பண்ண முடியும். செய்யலாமா? கண்டிப்பாக செய்யணும். அதற்காக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வயசுலயே கொடுத்துருக்காங்க. எப்பயும் 5 விளையாதது 50 விளையாது. அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன சொன்னாலும் நம்ம சரியா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இப்பொழுதே கண்டிப்பா என்ன பண்ணணும், தெரியணும், சரிங்களா? சோ என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்ல. இதய நோயெல்லாம் வரணுமா? ரொம்ப நாள் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஹாப்பியா வாழணுமா? மாத்திரையும் கையுமா இருந்துகிட்டே இருக்கணுமா? எங்க போனாலும் ஐயோ எனக்கு இது இருக்கு, அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 20-30 வயசுல இருந்தே இல்லாம எல்லாமே சாப்பிடுவேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு ஹாப்பியா சொல்லணும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும்னா நல்ல உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, சரியா? அடுத்தது உடல் நிறை குறியீட்டு எண் அப்படின்னா என்னது? நம்முடைய எடை சொல்றோம் இல்லையா, அத பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய உடல் குறியீட்டு என்கிறது. மனிதனுடைய உடல் பருமன் உடையவர்கள் அதிகமாக எடை அப்படிங்கிறவங்க எவ்வாறு நமக்கு உயரத்திற்கு தகுந்தாற் போல் நாம் எவ்வாறு அதை கணக்கிட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட உயரத்தை வைத்து நம்முடைய எடை எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னுடைய பாடி வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மை வெயிட் அண்ட் தென் மை ஹைட், என்னுடைய
வெயிட் எவ்வளோ, என்னுடைய எடை எவ்வளோ, எவ்வளோ கேஜி இருக்கும், எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்னு அதுல இருந்து நம்ம டிவைட் பண்ணும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்முடைய எடை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? உடல் நிறை குறியீட்டு எண் என்பது உடல் நிறை அவங்களுடைய 30 கிலோகிராம்க்கு மேல இருந்தா உடல் பருமன் அதிகமா இருக்கு. சோ 25ல இருந்து 30 ஒரு அப்ராக்சிமேஷன் இருக்கும். ஓகே. சோ இப்போ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய எடை அவங்களுடைய பாடி வெயிட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? எடை டிவைடட் பை உயரம், அதுதான் இதனுடைய ஃபார்முலா. எடை பை உயரம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். 60 கிலோ அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உயரம் எவ்வளவு இருக்கணும் நமக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காதுதான். 1.90 எவ்வளோ அந்த நமக்கு மீட்டர்ல, உயரம்ங்கிறது சென்டிமீட்டர்ல இல்லாம மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஒரு மீட்டர். ஓகே. அண்ட் தென் 90 சென்டிமீட்டர்னா அதை என்ன பண்ணணும் நம்ம, இன்டு 1.90, 60 டிவைடட் 1.90 இன்டு 1.90. ஸோ இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணினோம்னா 3.61. அவங்க மேக்சிமம் எவ்வளவு வெயிட் இருக்கலாம், 16 kg அப்படின்னு இருக்கும். ஓகே, 16.60. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எடை நம்முடைய எடை இவ்வளவுதான் இருக்கணும். நீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எடை பாக்குறதுக்காக மிஷின்லாம் இருக்கும். அது மாதிரியே இப்பெல்லாம் நீங்க இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு அதிகமா இருக்கீங்க இல்ல குறைவா இருக்கீங்க, கண்டிப்பா ஹெல்தியா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் அப்பப்ப நம்ம ஜென்ரல் செக்அப் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செக்அப் பண்ணும் பொழுது நம்முடைய உடல் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்ல உணவாக நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஓகே. சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஒரு கான்செப்டுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் இப்ப நம்ம பார்க்கலாமா? நம்ம சரியான நல்ல உணவா என்ன பண்ணணும், நம்ம தானியங்களை முறையாக பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சோ அப்படி முறையா பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா எப்படி அது வந்துட்டு நமக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். Okay, one second. பாருங்க எப்படி என்னென்ன இதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல 3 வகையான தானியங்கள் இருக்கு. ரைஸ், வீட் அண்ட் சிக்பி. நமக்கு 3 வகையான கிரெயின்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இந்த கிரெயின்ஸ்ல என்னென்ன பூச்சி எல்லாம் இருக்கு, எப்படி அது பாதிக்குது அப்படிங்கிறது. சோ இதுல நமக்கு சின்ன சின்ன பூச்சி இருக்கு. ஈரத்தோட நம்ம என்ன பண்றோம், அத அப்படியே கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ரைஸ் அண்ட் தென் வீட். சோ வீட்டையும் நம்ம இதே மாதிரி இந்த கிளாஸ் ஜார்ல போட்டுட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு சில நம்ம ஈரத்தோட எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த இருந்தது மாய்ஸ்சர் இருக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன பூச்சியாகப்பட்டது என்ன இருக்கும், உள்ள அது கிரியேட் ஆயிருக்கும். சோ அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. சோ இது பாருங்க, சின்ன பூச்சியா இருந்ததுதான் அரிசிக்குள்ளார பாருங்க எவ்வளோ பூச்சி இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி தானியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடல் என்ன ஆகும், இதுல ஆக்சுவலா உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூச்சி வந்த ஒரு இது தானியம்னு பார்த்தா மேல கவர் மட்டும்தான் இருக்கும், பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே அந்த பூச்சியாகப்பட்டது என்ன பண்ணிருக்கோம், தனக்கு உணவாக எடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல வெயிட்டே இருக்காது. இதுல இருக்கக்கூடிய இந்த கொண்டக்கடலையில உள்ள இருக்கக்கூடிய எல்லா சத்தையுமே எடுத்து சாப்பிட்டுடும். அப்படி சாப்பிட்டுருச்சுன்னா நமக்கு எதுவுமே இருக்காது. பாருங்க, இதுதான் ரைஸ் வீவல், ஸ்மால் இன்செக்ட் தட் ஸ்பாயில் ரைஸ் அண்ட் அதர் ஃபுட் கிரைன்ஸ். இந்த அரிசியில வரக்கூடிய பூச்சிக்கு பேர் தான் ரைஸ் வீவல். இது நமக்கு இந்த அரிசிய என்ன பண்ணுது, ஃபுல்லுமே
உணவாக எடுத்துக்கொண்டு நமக்கு கெடுதல் விளைவிக்க கூடியது. கிரானரி வீவல், இட் இஸ் ஆல்சோ நோன் as wheat weevil. It commonly affects wheat and other cereals. கோதுமையில வரக்கூடிய பூச்சி. இந்த பூச்சி என்ன பண்ணுது, கோதுமை முழுசும் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். காப்ரா பீட்டல், it is also known as store product pest, commonly affects the mature and dried grains. எல்லா வகையான நமக்கு தானியங்கள், கொண்ட கடலை, கடலை, பயிறு, இது எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான நமக்கு பூச்சிகள் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? சோ நம்மளுடைய உணவை நம்ம என்ன பண்ணணும், நல்ல வெட்டு இல்லாம ட்ரை பண்ணி கரெக்டா பாதுகாத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். சோ இன்னைக்கு பார்த்த டாபிக் என்ன, நமக்கு மெயினான விஷயம் ஒபிசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த ஒபிசிட்டி நமக்கு எப்படி தடுக்கலாம், அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இத பத்தி அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் ஜெனரல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா திரும்ப திரும்ப நான் இப்ப சொன்னது என்னது, ஹெல்த். சரியா? சோ ஹெல்த் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா நாளை மறுநாள் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுங்க, ரொம்ப சேஃப்டியா அழகா பட்டாசு வெடிக்கணும். சரிங்களா? ரொம்ப அவசரமா நான் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி நான் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக நம் உடலை நாம் என்ன பண்ணக்கூடாது, புண்ணாக்கிக்க கூடாது. நீங்களாம் சின்ன குட்டீஸ் தான். சோ பேரண்டோடைய ஹெல்ப்போட மட்டும்தான் இந்த விஷயங்கள் செய்யணும். ஏன்னா நெருப்பு காயங்கிறது ஆறுறதுக்கு மினிமம் 1 மாசம் 2 மாசம் ஆயிடும். ஏன்னா அந்த ஹீட்டுங்கிறது நம்ம உடல்ல ஸ்கின்னுக்குள்ள போய் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால தீக்காயம்ங்கிறது ஆறவே ஆறாது. ரொம்ப கஷ்டப்படணும். நீங்களும் கஷ்டப்படுவீங்க, சுத்தி இருக்கவங்களும் வருத்தப்படுவாங்க. அதனால எந்த விஷயத்தையுமே அழகா என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும். நம்மளால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கும் சரி, சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி, பாதுகாப்போட நீங்க அழகா என்ஜாய் பண்ணுங்க. நல்ல உணவா சாப்பிடுங்க, அளவோட சாப்பிடுங்க. அந்த விஷயமும் இருக்கு இல்லையா? நிறைய சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா கண்டிப்பா, ஏன்னா அதுவும் மழை, எல்லா இடத்துலயும் ரெயின். இது வந்து ரெய்னி சீசன் தான். ரெய்னி சீசன்ல டைஜஷன்ங்கிறது புவரா தான் இருக்கும். அதனால சாப்பிடுங்க. அம்மா நமக்கு தான் பண்ணிருக்காங்க, அளவோட சாப்பிடுங்க, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி திவாலி டு ஆல். மெயின்டைன் யுவர் ஹெல்த் ப்ராப்பர்லி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழா.